Hi guys, welcome to Samayalum, Kaivannamum. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது flower vase making. வீட்ல இருக்கிற waste bottle and balloon யூஸ் பண்ணி தான் பண்ண போறோம். இதுவே நீங்க வெளியில purchase பண்ணும்போது 500 ல இருந்து 1000 வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க. சரி வாங்க இது நம்ம டக்குன்னு பண்ண ஆரம்பிச்சிடலாம். தேவையான பொருட்கள் empty plastic bottle, இதோட ஷேப் இந்த மாதிரி தான் இருக்கணும். ரெண்டாவது குழந்தைங்க யூஸ் பண்ற நார்மல் பலூன். மூணாவது தீந்து போன டேப்போட பேஸ். பாட்டில்ல தேவையான போர்ஷனை மார்க் பண்ணி கட் பண்ணிடலாம். இந்த பாட்டிலோட பேஸை ஈக்குவலா நம்ம டிவைட் பண்ணி கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கட் பண்ண போர்ஷனை நல்லா வளைச்சிடுங்க. அப்பதான் பலூன் மேல வைக்கும்போது ஃப்ளெக்சிபிளா இருக்கும். பலூன் மேல கட் பண்ண பாட்டிலை வச்சு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிடுங்க. நான் பேஸ்ட் பண்றதுக்காக பேப்பர் மாஸ்கிங் டேப் யூஸ் பண்றேன். பலூன் மேல பாட்டில் வைக்கும்போது பார்த்து வைங்க, அப்படி இல்லைன்னா பலூன் உடைஞ்சிடும். தீந்து போன செல்லோ டேப்போட பேஸை கீழே வச்சு பேஸ்ட் பண்ணிடலாம். பேப்பர் மாஸ்கிங் டேப் யூஸ் பண்ணி மவுத் போர்ஷனையும் கவர் பண்ணிடலாம். தேவையான ஷேப் நம்ம ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒரு கப்ல ஃபெவிகால் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி நல்ல லிக்விட் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நியூஸ் பேப்பரை இந்த ஷேப்புக்கு கட் பண்ணி வச்சிடலாம். நியூஸ் பேப்பரில் ஃபெவிகாலை நல்லா அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். பேப்பர் பேஸ்ட் பண்ணும்போது அதோட 4 சைடுமே இன்னொரு பேப்பர் ஓவர்லேப் ஆகிற மாதிரி பேஸ்ட் பண்ணுங்க. அப்போ தான் நமக்கு பாண்டிங் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா கரெக்ட் ஷேப் நமக்கு வராது. ஒரு பேப்பர் பேஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு மேலேயே பக்கத்தில் இன்னொரு பேப்பர் பேஸ்ட் பண்ணுங்க. இதே மாதிரி ஃபுல் ஸ்ட்ரக்சருக்கும் நீங்கள் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் ட்ரையல் பண்ணும்போது எனக்கு கரெக்டாக ஷேப் வரல. ஏன்னா நான் பேப்பர் பேஸ்ட் பண்ணும்போது கரெக்டாக ஓவர்லாப் பண்ண மாதிரி பேஸ்ட் பண்ணலை. அதே மிஸ்டேக் நீங்களும் பண்ணிடாதீங்க. ஸோ ஹோல் ஸ்ட்ரக்சரும் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ரெண்டாவது லேயரும் அப்ளை பண்ணுங்க. அப்போ தான் நமக்கு பாண்டிங் நல்லா கிடைக்கும். இப்போ ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணியாச்சு. இது நல்லா ட்ரை ஆகட்டும். ஹாஃப் டே ஆயிடுச்சு பாருங்க, நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு கப்பில் ஒயிட் சிமெண்ட், கொஞ்சம் ஃபெவிகால், தண்ணி, இது மூணையும் மிக்ஸ் பண்ணி நல்லா லிக்விட் மாதிரி பண்ணிடுங்க. ரெண்டாவது ஒயிட் சிமெண்ட், கொஞ்சம் ஃபெவிகால், கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் ஆட் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ண அந்த லிக்விடை ஃபுல் ஸ்ட்ரக்சருக்கும் அப்ளை பண்ணிடலாம். ரெடி பண்ண ஒயிட் சிமெண்ட்டை அப்ளை பண்ணிடலாம். ஃபுல் ஸ்ட்ரக்சருக்கும் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ப்ரஷ் யூஸ் பண்ணி அந்த லிக்விட் டச் பண்ணி ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு சர்ஃபேஸ் ஸ்மூத்தாக வரும். அங்கங்கே பேச்சஸ் இருக்கும், ப்ராப்ளம் இல்லை. அது ஒரு நாள் நல்லா ட்ரை பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்து செகண்ட் லேயர் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். செகண்ட் கோட்டிங் கொடுத்ததுக்கப்புறம் நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள், கையில் எதுவுமே ஒட்டலை. கீழே பலூன் அப்படியே தான் இருக்குது. இப்போ பாருங்கள், உடச்சி காட்டுறேன். உடைச்சதுக்கப்புறமும் நம்மளோட ஷேப் அதே மாதிரி தான் இருக்குது. கீழே பேஸில் ஃபெவிகால் அப்ளை பண்ணி அட்டையை பேஸ்ட் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா ஷீட்டை கட் பண்ணிடலாம்.
பாருங்க பேஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்ஃபேஸ் அன்ஈவனா இருக்கு. அது ஸ்மூதன் பண்றதுக்காக உப்பு காகிதம் வச்சு லைட்டா எல்லா சைடும் தேய்ச்சி எடுத்துடலாம். Acrylic white color யூஸ் பண்ணி பேஸ் கோட் அப்ளை பண்ணிடலாம். பேஸ் கோட் நல்லா காஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம கலர் அப்ளை பண்ணிடலாம். நான் ப்ளூ கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். பெயிண்ட் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் சைடும் அப்ளை பண்ணிடலாம். பெயிண்ட் ட்ரை ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்க நல்லா காஞ்சிருச்சு. சர்ஃபேஸ் நல்லா கிளாஸியா இருக்கிறதுக்காக கிளியர் சிந்தட்டிக் வார்னிஷ் அப்ளை பண்ணிடலாம். இது உங்களுக்கு எல்லா பெயிண்ட் ஷாப்லயும் கிடைக்கும். வார்னிஷ் ட்ரை ஆகுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். நீங்க நைட்டு வச்சிட்டீங்கன்னா காலையில உங்களுக்கு நல்லா காஞ்சிரும். நெக்ஸ்ட் நம்ம கேப் ரெடி பண்ணிடலாம். ஒரு திக் ஷீட் எடுத்துக்கோங்க. அதோட டைமென்ஷன் லென்த் 12.5 சென்டிமீட்டர், பிரெத் வந்து 8.5 சென்டிமீட்டர். நான் இன்விடேஷன் ஷீட் தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா ரோல் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். ரெடி பண்ண ஷீட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடலாம். ஃப்ளவர் வாஷ் மேலே வச்சு அதோட டைமென்ஷன் செக் பண்ணிக்கலாம். மவுத் போர்ஷன் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண மவுத் போர்ஷனை விட்டுட்டு மீதி இருக்கிற போர்ஷனை ஈவனா டிவைட் பண்ணி கட் பண்ணுங்க. இந்த மாதிரி பேப்பரை மடிச்சு பேஸ்ட் பண்ணிடலாம். லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ செக் பண்ணிடலாம். இப்போ கரெக்டாக இருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகா அட்ராக்டிவாக இருக்கு. வீட்டில் இந்த மாதிரி ரெடி பண்ணும்போது காஸ்ட் எஃபெக்டிவ் ப்ளஸ் உங்களுக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கு நம்ம சமையலும் கைவண்ணமும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.